அனைவருக்கும் வணக்கம். SNK Makers யூடியூப் ஊடகத்தினூடாக மற்றும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு தெரியும், கடந்த பதிவில் வந்து நாங்கள் இலங்கை நாட்டினுடைய அரசாங்கத்தால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற அரசாங்க டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கல் முறையான GovPay.lk என்ற ஆப்பை பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் கலந்துரையாடினோம். இன்றைய தினம் எங்களுடைய தலைப்பு வந்து டைம் டு சே குட் பை ஃபார் ஸ்கைப். எல்லாத்துக்கும் தெரியும், ஸ்கைப் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் அல்லது ஆப் நிறைய பேர் பயன்படுத்தியிருப்போம், பல பேர் பயன்படுத்தியிருப்போம். விசிலமாக 2002-2003 பிறகு பிறந்தவங்களை தவிர, ஏன்னா அதுக்கு பிறகு பல்வேறு செயலிகள் அறிமுகமானதன் காரணமாக இதற்கு முன்னர் இந்த ஸ்கைப் அப்படிங்கிற ஆப்பை வந்து பயன்படுத்தி பார்த்துருப்போம். இந்த பல்வேறு சேவைகளை பெற்றிருப்போம், வீடியோ கால், அதே மாதிரி பல, அதாவது நாங்கள் தற்பொழுது ஜூம் செயலியில் என்ன சேவைகளை பெறுறோமோ அந்த அனைத்து வித சேவைகளையுமே ஸ்கைப்பின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்டிருப்போம். மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் கடந்த வாரம் அறிவித்திருக்கின்றது இந்த ஸ்கைப் சேவை நிறுத்தப்படுகின்றது என்பது. அதாவது இதில் விரிவாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, இது வரும் மே மாதம் 5ஆம் தேதி முதல் ஸ்கைப் தளத்துக்கு விடை கொடுப்பதாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து தெரிவித்திருக்காங்க. அதற்கு மாற்றாக, அதாவது ஸ்கைப்புக்கு பதிலாக மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அப்படிங்கிற செயலியும் நாங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்பில் லாகின் பண்ணி உங்களோட ஸ்கைப் ஐடி, அதே மாதிரி ஸ்கைப் யூசர் நேம், ஸ்கைப் பாஸ்வேர்டையும் கொடுத்தா உங்களுடைய ஸ்கைப்பில் உள்ள அனைத்து தரவுகளும், அதாவது ஸ்கைப்பில் நீங்கள் கொடுத்த அனைத்து டேட்டா, உங்களுடைய கண்டென்ட்ஸ், சேட்ஸ், அதே மாதிரி அதுக்கு அனைத்து விதமான டேட்டாவுமே இந்த மைக்ரோசாஃப்ட் டீமில் ஸ்டோர் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மைக்ரோசாஃப்ட் கம்பெனி. இந்த ஸ்கைப் அப்படிங்கிற ஆப் வந்து ஃபேஸ்புக் அதாவது ஃபேஸ்புக் ஆரம்பித்த காலப்பகுதியில் வந்து ஃபேஸ்புக்கில் தனிப்பட்ட முறையில் யாரோடையுமே சட் பண்ணாது, அந்த ஆப்ஷன் வந்து ஃபேஸ்புக் நிறுவனம் வழங்கலை. அதுக்கு பதிலாக அந்த காலகட்டத்தில் மக்கள் வந்து தனிப்பட்ட நபர்களோட தனிப்பட்ட முறையில் சட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தின ஒரு ஆப் தான் இந்த ஸ்கைப் அப்படிங்கிற ஆப். கிட்டத்தட்ட ஒரு 21 வருடம் பழமையான ஒரு ஆப் தான் இந்த ஸ்கைப் அப்படிங்கிற ஆப். வந்து இதில் வந்து வீடியோ கால்ஸ், அதே மாதிரி மீட்டிங்ஸ், அதே மாதிரி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறது, வீடியோ கால் அட்டென்ட் பண்ணுறது, இவ்வாறான பல்வேறு சேவைகள் இந்த ஸ்கைப் வந்து வழங்கிட்டு வந்தாங்க. இந்த ஸ்கைப் அப்படிங்கிற ஆப்பில் வந்து 2003ஆம் ஆண்டு இந்த ஸ்கைப்புங்கிற ஆப் அறிமுகமாகிருக்கு. 2003ஆம் ஆண்டில் வந்து தெரியும், வீடியோ கால்ஸ், அதே மாதிரி குரூப் கால், அதே உடனடி செட்டிங்ஸ், அதே மாதிரி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், இவ்வாறான பல்வேறு சேவைகள் வந்து இந்த ஸ்கைப்பின் மூலம் வந்து வசதிகளை வழங்கிட்டு வந்திருக்கு இந்த ஸ்கைப் நிறுவனம். 2011ஆம் ஆண்டு மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து இந்த ஸ்கைப் சேவையை வந்து கொள்வனவு செய்கிறாங்க. அவங்களுக்கு கீழே இந்த ஸ்கைப்புங்கிற நிறுவனத்தை கொண்டு வராங்க. இதன் அடிப்படையில் வந்து 2023ஆம் ஆண்டு மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து வெளியிட்ட அறிக்கையின்படி, 2023 பிப்ரவரி மாதம் வெளியிட்ட அறிக்கையின்படி சொல்கிறாங்க, நாளொன்றுக்கு 36 மில்லியன் பயனர்கள் ஸ்கைப் தளத்தை பயன்படுத்துகிறாங்க. 2023ஆம் ஆண்டில் நாளொன்றுக்கு 36 மில்லியன் பயனர்கள் வந்து இந்த ஸ்கைப் தளத்தை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு 2023ஆம் ஆண்டில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் சொல்லியிருக்கு. இந்நிலையில் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து தனது டீம்ஸ் செயலி, அதாவது மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அப்படிங்கிற ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அல்லது முன்னுக்கு கொண்டு வரணும். அதில் வந்து எங்கள் ஸ்கைப்பில் பெற்றுக்கொண்ட சேவையான குரூப் கால், வீடியோ கால், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், ஆஃபீஸ் மீட்டிங்ஸ், இந்த எல்லாம் அனைத்தையுமே ஒரு சென்ட்ரலைஸ் பண்ணி இந்த மைக்ரோசாஃப்ட் டீமுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. 2024ஆம் ஆண்டு, அதாவது சென்ற வருஷத்தில் ஸ்டார்டிங்கில் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸை, ஸ்கைப்பில் மைக்ரோசாஃப்ட் டீமை ஒரு மாதத்துக்கு 320 மில்லியன் பயனர்கள் பயன்படுத்தி உள்ளதாக தெரிவிக்கிறாங்க. இதுக்கு ஒரு மாதத்துக்கு 320 மில்லியன் பேர் வந்து 2024ஆம் ஆண்டில் பயன்படுத்தியிருக்காங்க மைக்ரோசாஃப்ட் டீமை. இதுக்கு முன்னுக்கு நான் சொன்னது 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வந்து நாளொன்றுக்கு 36 மில்லியன் பயனர்கள் ஸ்கைப்பை பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் இதில் வந்து ஸ்கைப் பயனர்கள், அதாவது ஸ்கைப்பில் உங்களுடைய கண்டென்ட்ஸ் இருக்கும், நீங்கள் குறிப்பிட்ட ஆக்களோட பேசியிருப்பீங்க, அந்த அவ்வளோ பேருக்கும் அந்த நீங்கள் அனுப்பின சட்ஸாக இருக்கலாம், அது அவ்வளோ இந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் மட்டும் ஞாபகம் வச்சிருந்து மைக்ரோசாஃப்ட் டீமில் லாகின் பண்ணிங்களா இருந்தால் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில்
இந்த ஸ்கைப் சேவையானது வந்து 2025ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி முதல் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. டைம் டு சே குட் பை ஃபார் ஸ்கைப் அப்படிங்கிற ஹெடிங்ல அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லோரும் இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அப்படிங்கிற செயலியை வந்து பயனர்களை, அதாவது யூசர்ஸ் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கடைசியாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ஒரு கோரிக்கையோட இந்த அறிக்கையை நிறைவு செய்திருக்காங்க. கிட்டத்தட்ட 21 வருடம் ஒரு பழமையான ஒரு ஆப் இந்த ஸ்கைப்பிங் ஆப். நாங்கள் பலரும் இந்த ஸ்கைப்பின் மூலம் பல்வேறு சேவைகளை பெற்றிருப்போம். அதே மாதிரி இந்த ஸ்கைப்புக்கு பிறகு தான், இந்த ஸ்கைப்பில் எப்போ வீடியோ கால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகம் செய்தாங்களோ அதற்கு பிறகு தான் வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், ஃபேஸ்புக்கில் கூட ப்ரைவேட் சேட்டிங் இந்த ஸ்கைப்பில் வீடியோ கால் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு பிறகு தான் வாட்ஸ்அப், வைபர், இமோ, மெசேஞ்சர் இப்படி எல்லாத்துலேயுமே வீடியோ கால் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து வந்திருக்கு. இப்போ வீடியோ காலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அடித்தளம் போடுறது ஸ்கைப்புக்கு ஆப் தான். அப்போ மாற்றம் ஒன்றே மாறாதது என்றதுக்கு அமைவாக ஸ்கைப் ஆப்புக்கு வந்து விடை கொடுப்பதற்கு மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தீர்மானித்திருக்கு. அதுக்கு பதிலாக மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அப்படிங்கிற ஆப்பை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. மே 5ஆம் தேதி முதல், அதாவது வருகின்ற மே 5ஆம் தேதி முதல் உங்களுக்கு இந்த ஸ்கைப் சேவையை பயன்படுத்த இயலாது. அதுக்கு பதிலாக நீங்கள் மைக்ரோசாஃப்ட் டீமை பயன்படுத்தணும் அப்படின்னு மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் கேட்டுக்கொண்டிருக்காங்க. பார்ப்போம் ஸ்கைப்பை விட மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அப்படிங்கிற ஆப் எவ்வளோ தூரத்துக்கு ஒரு சிறந்த சேவையை பெற்றுக்கொள்ள முடியும்னு. எனவே மற்றும் ஒரு பதிவில் வெகு விரைவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சரவணபவன் கோஷன் ரிஷோ. நன்றி, வணக்கம்.